கத்தியோடு நெல்சன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ராஜா பாரன் அச்சத்தில் அஞ்சு நடங்கும் அப்பாவி நெல்சன் என்று சொல்லி இங்க நிறைய பேர் வந்து கதைச்சு கொண்டிருக்காங்க. நீங்கள் வந்து கத்தி கொண்டு போனது தவறு, நான் அதை மறுக்க இல்லை. ஆனா உண்மையை கதைக்கணும்டா. அவதூறுகளை பரப்பி அந்த பிரச்சனையை எடுத்தவன் தான் நெல்சன். அவனுக்கு சப்போர்ட்டா நீங்கள் திருப்பியும் அவதூறுகளை தான் பரப்பி கொண்டிருக்கீங்க. தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் நாம் தமிழர் கட்சியையும் வந்து ஆதரிக்கிறவன் வந்து நெல்சன் மீது வந்து கொல்ல வரையில இருப்பான். ஒவ்வொருத்தனுக்கும் அவனை வெட்டி கொல்லணும் என்ற மாதிரி எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் என ரீதியாக செய்யக்கூடாது என்றதற்காக அவரை வந்து நாங்கள் கருத்தியலாக தான் மோதி கொண்டிருந்தார்கள். இதான் உண்மை. இதுல ஒரு தன்மான தமிழன் வந்து அவர் தனிப்பட்ட ரீதியாக அவற்றை வணிகத்தை பற்றியும் கதைக்கிறார். அதுக்கு பிறகுதான் பார்த்தா இதை கதைக்கிறக்காண்டி ராஜாவரன் வந்து அவன் வீட்டை போறார். போய்க்கல அவர் கத்தி கொண்டு போயிருக்கார். கத்தி கொண்டு போனது தவறு. அதை இதண்டில் அவர் தற்காப்புக்காக கொண்டு போயிருக்கான். போன இடத்துல முதல் எகிரி கொண்டு வந்து சண்டைக்கு வந்தது அந்த வீட்டை சேர்ந்தவர்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் அப்படியே கதைச்சொன்று கேட்க மெசேஜ் எழுதி அந்த ஊராக்கள் என்ற பேர்ல வந்து அந்த கட்சிக்காரங்களை அவன் காசு கொடுத்து நடத்த அந்த கட்சிக்காரங்களை அதுல எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 10-15 பேர் ராஜாபாரன் சுத்தி நின்று தாக்குறாங்க. புள்ளி போல தண்ணியை நின்று அடிச்சு நகர்த்தி கொண்டிருக்கான் ராஜாபாரன். அதுக்கு இல்லை ஏழா கடைசியில 15 பேர் வந்தா என்னடா செய்யறது, விட்டுட்டு ஓடிடுவீங்கள்ட்ட. நெல்சன் எங்கேண்டே தெரியாது. அதுக்கு பிறகுதான் கொண்டு அந்த கத்திய உருவுறான் அண்ணன் ராஜாபாரன். அதை கூடிய ஒரு பெண் ஒருத்தி வந்து தடுத்து நிறுத்துறான். அண்ணன் ராஜாபாரனோட வந்து அந்த பெண் வந்து தடுத்து நிறுத்தின பிறகு அண்ணன் வந்து அந்த கத்தியை வந்து வைக்கிறார். கத்தி எடுத்து ஒரு தரையும் பட்டு எளிமையாகவே நெல்சனை வெட்டி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராஜாபாரன் அவர்களின் வீட்டுக்கு சென்றிருந்தால் இன்றைக்கு நெல்சன் தலை தனியா இருந்திருக்கும், தலை துண்டா கிடந்திருக்கும். சத்தியமா சொல்றேன். அப்படி ஒரு எண்ணத்தோடு ராஜாபாரன் உள்ளுக்கு போயிருந்தா தலை எப்பயோ வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்கு. 15 பேர் அவனை நீங்க சுத்தி தாக்கேக்குலதான் அவன் கத்தி எடுக்கிறான். ஏன்னா 15 பேர் சேர்ந்து எடுக்கிறீங்களா? அவன் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? எடுத்தா தான் நீ வந்து அடங்குற. அதுக்கு பிறகு அவனை அடிச்சுட்டான், சட்டியோட இருக்க பண்ணிட்டான். 15 பேர் தனியா ஒரு புலி நின்று நீ உன்ன போலாகலாம் ஓடி இருப்பான். தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி பொய்யலை பரப்பி வேறொரு கட்சிக்காண்ட காசு வாங்கி அதுல உயிர் வாழ்ற இந்த நாய்க்கு, இந்த மலர்ந்தின்னைக்கு டிவிக்கு ரசிகர்கள், விஜயன் ரசிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இவன் வந்து விஜய ஒருக்கா வந்து விமர்சவன். அதுக்கு பிறகுதான் வந்து விஜய் ஆதரவாளராக மாறுறான். அவனுக்கு பின்னால திரியுறீங்க. அவதூறுகளுக்கும் பொய்களுக்கும் பின்னால தெரியாதீங்க. தயவு செய்து விஜய் ரசிகர்கள் இதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளும். இப்படியான அவதூறு துரோகிகள் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்தோண்டுதான் இருக்கிறார்கள். எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டு விடக்கூடாதுல ஆரியனும் தெலுங்கனும் விழிப்பாக இருக்கிறான். இந்த தெலுங்கு நாய்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன், ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், கட்டாயம் வந்தே தரும். தமிழ்நாட்டை தமிழன் ஆளுவார். அன்றைக்கு தமிழன் காலில் இந்த தெலுங்கு நாயல் வந்து நக்குவீங்கட்டா. நீங்கள் நக்குவீங்க. நீங்களாம் மானங்கட்ட நாயல். ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வரலாறு என்ன, விஜயநகர பேரரசின் வரலாறு அவர்த்தவன் காலை நக்கி அதிகாரத்தை பிடிச்சதுதான். அது போல திருப்பி வந்து நக்குவ. ஆனா அண்டைக்கு தமிழ தலையில எட்டி மிதிப்பான். இது நடக்கும். நீ வீட்டுல தமிழ் பேசுகிற விஜய் ரசிகனாக இருந்தால், ஒரு தன்மான தமிழனாக இருந்தால், நீ இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கொள். என்ன நடக்குறன்றது தெரிஞ்சுக்கொள். விஜய் ரசிகனார் அது வேற விஷயம். நீ தமிழனார். ஏண்டா விஜய் ரசிகன்ல வீட்டுல தெலுங்கு பேசுறவன் இருப்பான். அவன் எப்பவே தக்குரிமை நடிப்பான். அவன் தக்குரி இல்ல தக்குரிமை நடிப்பான். ஏன்னா தமிழினத்தை அழிக்கணும். நீ அதை தெரிஞ்சுக்கொள்.